புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையர் திரு. கண்ணன் ஐபிஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுமையான புற்றுநோய் விழிப்புணர்வு ஸ்பின் வீல் குறியீட்டை அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு. டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குனர் டாக்டர் குகன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன், இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பொதுமக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு தகவல்களை எளிதில் கொண்டு சேர்ப்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தெரிவித்தார். அதனை கருத்தில் கொண்டு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய புதிய விழிப்புணர்வு முயற்சியாக இந்த ஸ்பின் வீல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த முயற்சியின் மூலம் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம், நுரையீரல் பாதிப்புகள் உள்ளிட்ட தீவிர நோய்கள் குறித்து பொதுமக்களுக்கு எளிமையாக எடுத்துரைக்க முடியும் என்றார். இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பில் புகையிலை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுமையான ஸ்பின் வீல், அதாவது ஒரு கேம் பேஸ்ட் அவேர்னஸ் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது எப்படின்னா, ஒரு லிங்க் இருக்குது, இல்லை அனிமேட்டட் வீடியோஸ், QR கோட் இருக்குது. இது மூலமாக அவங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது சும்மா போய் ஒரு லாகின் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு வீல் தொட்டு அது சுற்றி அது போய் நிற்கும். எங்கே போய் நிற்குமோ அதோட டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங், இல்லை பேசிவ் ஸ்மோக்கராக இருந்தால் என்னாகும், இல்லை ரொம்ப அதிகமான ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் என்னாகும், லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே ஒரு வாய்ஸ் ஓவரும் வரும், நம்ம படிச்சுக்கவும் முடியும். இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம். பட் இந்த வருஷம் நாங்கள் நினச்சோம், சரி இது கொஞ்சம் அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கேம் பேஸ்ட் தீமாக பண்ணுவோம்னு சொல்லி இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். இந்த விழிப்புணர்வு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. 2020 10 லட்சமாக இருந்தது, இன்றைக்கி 15 லட்சம் 16 லட்சம் பேருக்கு போயிட்டோம். அது எண்ணிக்கை அதிகமானதோட ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் 47% புகையிலையினால தான் வருது. பெண்களுக்கு 16.5% புற்றுநோய் புகையிலையினால தான் வருது. புகையிலைக்கு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் கேன்சர் வருது. அது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய, அதாவது 2 in ஒரு மென்னில் 2 பேரில் ஒருத்தருக்கு வரக்கூடிய கேன்சர் புகையிலைனால் வருது. பெண்களில் 5 பேரில் ஒருத்தருக்கு புகையிலைனால் கேன்சர் வருது. ஒரு நாளைக்கு ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 பேர், வருஷத்துக்கு 13.5 lakhs அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னால ஒரு சென்சேஷனாக சொல்லணும்னா எவ்ரி 25 seconds ஒரு டொபாக்கோ ரிலேட்டட் டெத் இந்தியாவில் நடக்குதுங்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க இறக்குறவங்க வெறும் புற்றுநோயினால் மட்டும் இல்லை, மாரடைப்பு, ஸ்ட்ரோக், இப்படி டொபாக்கோ ரிலேட்டட் டிசீசஸ் அதிகமாக இருக்குது. இந்த மெனேஜ் பற்றி அவங்க நம்மகிட்ட அவங்கள வருஷத்தில் ஒரு தடவையாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்கள சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருடம் நம்ம ஒரு நாவல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த வருடமும் நம்ம இந்த தீம் பண்ணியிருக்கோம். இது மெயின். ரெண்டாவது, இந்த மாதம் முழுவதும் புகையிலை யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய ஓரல் கேவிட்டி, த்ரோட் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஃப்ரீ கேன்சர் ஸ்க்ரீனிங் இது மாதிரி கிளினிக் மாதிரி ரன் பண்ண போகிறோம். இந்த மாதம் முழுவதும் அவங்க 9லேருந்து 6 மணி மட்டும் 4 ஒர்க்கிங் டேஸ் அவங்க ராமகிருஷ்ணா மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அவங்க இலவசமாக பரிசோதனை பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி பண்ணலாம். அப்போ ஏன்னா ஆரம்ப நிலையில் என்ன இருக்குன்னா, ஒரு லுக்கோப்ளேக்கியா, எர்த்ரோப்ளேக்கியான்னு சொல்கிறது, உள்ள கண்ணத்தோட உள்பகுதியோ நாக்கையோ வெள்ளையாக இருக்கும், இல்லை சிகப்பாக இருக்கும், இல்லை நீண்ட நாள் ஆறாத புண்ணு இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க இமீடியட்டாக போய் கான்டாக்ட் பண்ணி அவங்க பார்க்குறப்ப அவங்க ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ப்ரீ கேன்சரஸாக இருக்கிறப்பவே கேன்சராக அது மாறுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான அந்த பழக்கத்தை விட்டு அழிக்கிறது, இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, மருந்து, இந்த மாதிரி சிகிச்சைகள் மூலமாக அது புற்றுநோயாக மாறுறதை தடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த விழிப்புணர்வு பிரச்சனை மாடியூல் மற்றும் இந்த ஸ்க்ரீனிங்கில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இது பண்ணி பயன்படணும்னு கேட்டுக்கிறேன். 4 கேட்டகரி இருக்குல்ல, ஒரு போயிட்டோம்னா 4 வரும், அவங்களுக்கு இருக்குமே, அதை போட்டுருவோம்.